ஆலோசனை கொடுக்குறார். அதைப்படி நினைச்சா நீ செஞ்ச காரியத்துக்கு பலனை பெற்றுக்கொள்வீர்கள். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை தான் பெற்றுக்கொள்வீர்கள். வாசிக்கலாம் இறைவன் 32:19. யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர். பாருங்க, யோசனையில் பெரியவர், பிகஸ்ட். அட்வைஸில் கவுன்சில் பண்ணுறதுல அவர் யாரு? டாப் போஸ்ட். நீ அவருக்கு யாரும் வச்ச முடியாது, போதிக்கிற முடியாது. ஆமா, யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர், சாம்பியன். அவர் ஒரு காரியத்தை செஞ்சானா பக்காவா யாரும் கேட்கணும், ஏன் செஞ்சீங்க பேசவே முடியாதுங்க. அவ்வளவு பர்ஃபெக்டா செயலில் அவர் வல்லவராக இருக்கிறார். அவனுக்கு வழிக்கு தக்கதாக, அவனுடைய கிரியின் பலனுக்கு தக்கதாக அழிக்கும்படிக்கு உங்களுடைய கண்கள் மனுபுத்திர எல்லா வழிகளிலும் நோக்கமாக. பார்த்தோம் பார்த்தீங்களா, உங்களோட வழி எங்க இருக்குன்னு. அந்த வழி சரியில்லை அப்படின்னா அவர் என்ன செய்யறாங்க, அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த வழி தகுந்த மாதிரி அவர் அங்கே தண்டனை கொடுக்குறார், பார்த்து கொள்றார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த வழி எப்படி. அவர் யோசனைகளுக்கு பெரியவர், காரிய செய்கிற கிரியில் அவர் பர்ஃபெக்ட் உள்ளவர், வல்லவராக இருக்கிறார். அப்படி செய்கிறாட்ட போய் நான் பெருநிலை பண்ணேன், ஞானமாக பண்ணிட்டு சொல்லி நீ ஒரு தப்பான வழியை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அது அடியாக இருக்கலாம், தண்டனையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நல்லவர். நீங்கள் போகிற வழி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் உங்கள் கண்ணோக்கமாக இருக்கிறதுனால உடனே என்ன செய்யணுமா, அவர் சங்கீதம் 32:8 பிரகாரமாய் அவர் கண்களை உங்கள் மேல் வைத்து மறுபடியும் உங்கள் கண்களை வைத்து ஆலோசனை கொடுப்பார். ஹalleluya, இப்படி நடக்கணும்னு சொல்லி ஹalleluya, வழி இதுவே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். வாசிக்கலாம் சங்கீதம் 32:8.